மலச்சிக்கல் தான் பலவிதமான நோய்களுக்கு மூலமாக இருக்கிறது. நீங்கள் மலச்சிக்கல் இல்லாமல் காலையில் எந்திரிக்கிறீர்களா? மனச்சிக்கல் இல்லாமல் இரவில் படுக்கிறீர்களா? நீங்கள் ஆரோக்கியமான மனிதர் என்று சொல்கிறார். இந்த மலச்சிக்கல் என்பது ஒரு மனிதருக்கு வரக்கூடாத ஒரு நோய். இது வந்தால் ஏன் விடுகிறது என்று வேதனையில் இருப்பார்கள். 9 மூலங்களாக இது மாறுகின்றன. மலச்சிக்கல் வந்த பிறகு அவை இரத்தம் மூலம், சி மூலம், முள் மூலம், உள் மூலம், வெளி மூலம், இப்படி 9 விதமாக அது வெளிப்படுகிறது. இதுக்கு அத்தனைக்கும் மூல காரணமாக இருப்பது உஷ்ணம். அளவு கடந்த உஷ்ணம் உடம்பில் ஏற்படுகின்ற பொழுது அந்த மலம் ஒரு கல்லை போல அது இறுகி விடுகிறது. இறுகி கொண்டு வெளியே வருகின்ற பொழுது அந்த மலத்தை வெளிப்படுத்தக்கூடிய சதை பகுதிகளே காயம் ஏற்பட்டு அதன் மூலமாக அந்த புண் மீண்டும் மீண்டும் புண்ணாக மாறி தினமும் அதன் மூலமாக மலம் வெளிப்பட்டு அவர்களுக்கு அங்கே பிடித்து கொண்டிருக்கின்ற சதைகள் எல்லாம் விலகி உள் மூலம் வெளி மூலம் உருவாகிறது. அதனால் நாளடைவில் அதுவே இரத்த மூலமாகவும் சி மூலமாகவும் மாறி ஒரு ஒரு நரகமான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. மலச்சிக்கலுக்கு முழுமையான காரணம் செரிமான்மின்மை, அதிகம் உழைப்பு குறைவு, அதிகம் சாப்பிட்றது. அதால் அது குடல் செரிக்காமல் உங்களுக்கு ஒரு உணவு செரிக்காமல் நீங்கள் சாப்பிட்றது தான் மலச்சிக்கலுக்கு காரணம். முடிஞ்ச வரலும் ஒரு உணவு செரித்த பிறகு சாப்பிடுங்க. மலச்சிக்கல் வந்துட்டாவே 3 வேளை சாப்பிடுவதை நிறுத்தணும், 2 வேளைக்கு மாறிக்கணும். அந்த உணவை வாயில் வச்சு நீங்கள் சாப்பிடும்போது குறைந்து ஒரு 20லேருந்து 25 முறை மெல்லணும். ஒரு வாயில் சாப்பாடை வைக்கிறீங்கன்னா வாயை மூடி 25 முறை மென்னிங்கன்னா உங்களுக்கு வாயிலேயே உங்களுக்கு அது கூல் ஆகிடும். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வேலை குறைவாக இருக்கிறனால மலச்சிக்கல்லேருந்து சீக்கிரமாக மருந்தே இல்லாமல் வரதுக்கான வழி இது. அதேமாதிரி தண்ணி குடிக்கும் பொழுது வாயில் தண்ணியை வச்சு உங்கள் இடது கையில் தண்ணியை வச்சுக்கணும். இடது காலை ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கணும். வாயில் தண்ணியை வச்சு 1 செகண்ட் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 2 3ன்னு 3 முறை அதை வாதம் பித்தம் சுலோத்தம்னு நாங்கள் சொல்லுவோம். அதை 3ஆக பிரித்து நீங்கள் அதை முழுங்கணும். கடன்னு தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் மலச்சிக்கலை போக்குறதுக்கு சிறந்த உணவு முறைகளில் துத்தி இலை பொடி, அதை தேனில் நீங்கள் சாப்பிட மலச்சிக்கல் உங்களுக்கு குறையும். அதற்கு பிறகு மலச்சிக்கல்லிருந்து முழுமையாக வெளியே வர்றதுக்கு இந்த உணவு முறைகளில் பிடிக்கரணைன்னு ஒன்று இருக்குது. அந்த பிடிக்கரணை குழம்பை வச்சு அதை பழசாக்கி 2 நாள் 3 நாள் வச்சுட்டு அதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும். உங்களுடைய காட்டு யானம் அந்த அரிசியை நீங்கள் களியாக்கி அதையும் சாப்பிட்டுட்டு வாங்க. காட்டு யானை அரிசியை தொடர்ந்து சாப்பிட உங்களுக்கு மலச்சிக்கல் சரியாயிடும். இதெல்லாம் செய்தும் உங்களுக்கு சரியாகலைன்னா குடலுடைய இயக்கமே உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இரத்த நாளங்கள் அங்கே பிரச்சனையாக இருக்குது. அதுக்கான பிரத்யேகமான மருந்து நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் பெற்று அதை காலை மாலை தேனில் நீங்கள் உண்டு வருகின்ற பொழுது உங்கள் குடலை சாந்தப்படுத்தி அந்த குடலுக்குள் இருக்கிற உஷ்ணங்களை வெளியேற்றி கழிவுகளை மலத்தை இளக்கி ஒரு கல் போன்றிருக்கக்கூடிய மலத்தை ஒரு களிமண்ணிலே எப்படி தண்ணீரை ஊற்றினால் அது ஒரு வளவளப்பு தன்மையோடு வெளியேறுமோ அதுபோல் பதமாக உங்களுக்கு அங்கு காயம் ஏற்படாத அளவுக்கு மலத்தை இழக்கக்கூடிய ஆற்றலை அது தரும். அதன் மூலமாக உங்கள் மலச்சிக்கலிலிருந்து பூரண நிவர்த்தியை நீங்கள் அடைய முடியும். அதனால் மலச்சிக்கலால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பர்கள், மூல நோயால் அவதிப்பட்டிருக்கின்ற அன்பர்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது. இந்த நோயை உருவாக்கியது நீங்கள் தான். உங்களால் தான் சரி செய்ய முடியும். நாம் துணை செய்வோம். அதனால் நாம் மருந்தை எடுத்துக்கொண்டு நான் சொல்லக்கூடிய உணவு முறையும் நீங்கள் எடுக்கின்ற பொழுது இந்த நோயிலிருந்து முழுமையாக நீங்கள் வெளியே வர முடியும். அதனால் நீங்கள் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை பெற வேண்டும் என்று சொல்லி சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சதயே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமஸ்துதே.